தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் இன்று மாலை 5 மணி அளவுல வெளியிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் பணிகள் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழல்ல ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று மாலை 5:30 மணி அளவுல தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்காளர் பட்டியலில் சுமார் 97.4 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒருங்கிணைந்த வாக்காளர் பட்டியல் என்பது எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக இறந்தவர்கள், நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள், இரட்டை வாக்காளர்கள், அதேபோன்று போலி வாக்காளர்கள், தொடர்பு கொள்ள முடியாத வாக்காளர்கள் என்று ஒவ்வொருவரையும் வகைப்படுத்தி அடையாளம் கண்டு அவர்களுடைய விண்ணப்பங்கள் புதிதாக பெறப்பட்டு அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் சுமார் 97.4 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாடு முழுவதும் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய, அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் இருந்த வாக்காளருடைய நிலவரம் என்பது தமிழ்நாட்டில் சுமார் 6.41 கோடி என்ற அளவில் வாக்காளர்கள் இருந்தார்கள். அதில் சுமார் 15.2% வாக்காளர்கள் நீக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிரந்தரமாக முகவரி மாறி இருக்கக்கூடியவர்கள், குடிபெயர்ந்தக்கூடிய எண்ணிக்கை என்பது 52.6 லட்சம் பேர், இறந்தவர்கள் 26.9 லட்சம் பேர் என்றும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் தொடர்பு கொள்ள முடியாத வாக்காளர்கள் 13.6 லட்சம் பேரும், போலி வாக்காளர்கள் 3.98 லட்சம் பேரும் வாக்காளர் பட்டியலில் இதுக்கு முன்பான வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருப்பதும் எஸ்ஆர் பணிகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.